ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தகவல் வந்திருக்கு. வெளிவந்த திடுக்கிடும் தகவல் அப்படி தான் சொல்லி ஆகணும். அதாவது சண்டேல வந்துட்டு இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று சரவடியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கும் என்ஜாய் பண்ண தான் போகிறோம். ஆனால் அதில் வந்து குறிப்பாக முத்துவோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அடி, பெரிய அடியில் இல்லை, பயங்கரமான அடியை வந்துட்டு போட்டு நொறுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக எனக்கு என்ன தோணுதுன்னா, முத்துக்குமரனோட கான்ஃபிடென்ஸை உடச்சி அவர் வந்து ஏன்னா எப்பயுமே அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலம், அவர்கிட்ட மட்டும் இல்லை, சீசன் டைட்டில் வினராக வந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட். ஃபஸ்ட்டே அந்த கான்ஃபிடென்ட்டை உடச்சிட்டோன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா அவங்களுக்கு ரசிகர்கள் கம்மியாகிடுவாங்க. ரசிகர்கள் கம்மியாகிட்டாங்கன்னா ஓட்டு வருது கம்மியாகிடும். ஓட்டு வருது கம்மியாகிடுச்சுன்னா இவரை வந்துட்டு நடுவுலையே வந்து ஷாக்கிங் எவிக்ஷன் பண்ணி நம்மளுக்கு பிடித்த ஆட்கள் தீபக், விஜய் விஷால், ஜாக்லின், சௌந்தர்யா இப்படி யாரையாவது வந்துட்டு டைட்டில் வினராக வர வைக்கலாம், இல்லை ராணுவ கூட வர வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஆனால் நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லை இது வந்துட்டு ஒரு 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 வேலை நடக்குது, இப்படி பண்ணால் இன்னும் ரசிகர்கள் கூடுவாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது, முத்துக்குமரன் பற்றி நிறைய காமிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு. இது ஃபீலிங் வந்து ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாளுக்கு, ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நம்மளுக்கு காமிக்காமல் விட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக கம்மியாகும். இதான் நிதர்சனமான உண்மை. மேபி வந்துட்டு ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கிறதுக்கு அவரை நான் பார்க்கலாம். இப்போ வந்து அஜித் சார் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் படம் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அவருக்காக காத்திருக்கு இல்லையா ரசிகர்கள். அதேமாதிரி நம்ம சிம்பு பார்த்தீங்கன்னா எப்பயாவது தான் கொடுக்குறாரு, ஆனால் அவர்களுக்குன்னு ரசிகர்கள் காத்து இல்லையா. அந்த மாதிரி வந்துட்டு ட்ரூவான ஃபேன்ஸ்லாம் ஒரு சில பேர் இருக்கலாம். பட் இருந்தாலும் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதை ஒரு மையமாக வச்சு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு மாதிரி எனக்கு தோணுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, இந்த சண்டையில் வந்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த சௌந்தர்யா வந்துட்டு மஞ்சரியா வந்துட்டு போட்டு அது மாதிரி கலாச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி இமிடேட் பண்ணிருப்பாங்க. உருவகேலி அது ஒரு பக்கம், உருவகேலி ஒரு பக்கம், அது வந்துட்டு வந்துச்சான்னு தெரியல. பட் ஆனால் அந்த நாய் மாதிரி வந்து குலைச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள் சபைக்கு வந்திருக்கு, வச்சு பொழந்திருக்காங்க சௌந்தர்யாவன்ற விஷயங்கள் வந்துச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொமோட்டிலே ஒன்று வந்துச்சு. தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருப்பார், வச்சு செதுக்கியிருப்பார். அதே மாதிரி இவங்க ட்ரிகர் பண்ண விஷயங்கள், சீப்பா அப்படி தாண்டி பேசுவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ட்ரிகர் பண்ணதுனால அவங்க பேசுனாங்க, நீங்கள் அதை பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா. ஸோ கூடவே இது மாதிரி விஷயங்களும் வந்திருக்கு. அதே அப்புறம் மஞ்சரியோட அந்த மில்க் மேட்ருக்கு பாருங்கள், அந்த மில்க் மேட்ரு உள்ளே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவுக்கு அந்த லட்டு மேட்ரு, இவங்க கூட வந்துட்டு சௌந்தர்யா போய் அதை வந்துட்டு கேப்டனுக்கு மேலே வந்து ஒரு அகேன்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஜெஃப்ரி அந்த விஷயங்கள் பண்ணது தப்பு தான். ஏன்னா தர்ஷிகா வந்துட்டு கேட்காம பண்ணிட்டாங்க, நான் சொல்லியும் பண்ணிட்டாங்கன்னு அன்றைக்கி ஒரு கேம் விளாண்டுருப்பார். ஆனால் அடுத்த நாளே காலையில் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து டீயை போட்டு கொடுத்து எல்லாம் ஜாலியாக எடுத்துப்பாங்க. இதேமாதிரி நீங்கள் அப்பயே இருந்திருக்கலாமே. அதுதான் தர்ஷிகா, அதை தான் வந்து நம்ம சௌந்தர்யா சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது வந்து சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு அந்த கன்று திரும்ப போதா, இல்லை அந்த கன்று இந்த பக்கம் சுட போதான்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட அந்த கேப்டன் இஷ்யூ, ஜெஃப்ரி பண்ணார் பார்த்தீங்கன்னா தில்லுமுல்லு, அந்த கேப்டன் இஷ்யூ அதுவும் வந்துட்டு அங்கே வந்து வரதா மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சேவிங் ஆர்டர் வந்திருக்கு. சேவிங் ஆர்டரை கேட்டவுடனே அப்படியே காண்டாயிடுச்சு. என்னென்னா நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஓட்டை வந்து இது வரைக்கும் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு 2,29,000 ஓட்டு அன்அஃபிஷியலே வாங்கியிருக்காரு. அப்போ அஃபிஷியல் எவ்வளோ வந்திருக்கும்? ஃபஸ்ட்டில் அவர் இருக்கார், செகண்டில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, 3வது வந்து ஜாக்லின், 4வது ராணவ், 5வது பவித்ரா ஜனனி, 6வது மஞ்சரி, அதுக்கப்புறம் தான் சத்யா, ரஞ்சித் அப்படியே வந்து அடுத்தடுத்து வராங்க. இவங்க எப்படி சேவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து நேற்றே சேவ் பண்ணிட்டாங்க சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின், அது உங்களுக்கே தெரியும். 2வதாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி சேவ் பண்ணியிருக்காங்க. எங்கே இடிக்குதுல எனக்கு தோணுது. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு போன வாரம் வந்துட்டு அப்படியே அப்படியே அடித்து இது பண்ண மாதிரி எல்லாருக்கும் பாவத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்போ இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா மஞ்சரி அப்படியே தூக்கி காட்டுற மாதிரி மஞ்சரோடைய விஷயங்கள் நிறையா வந்துட்டு நம்மளுக்கு எபிசோடில் வந்துச்சு. அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் நேற்று நடந்துச்சு, இன்றைக்கி நடக்குது. இப்போது செகண்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மஞ்சரியோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகப்படியாகும். ஆனால் நேற்று மஞ்சரி ஒரு விஷயம் பண்ணாங்க, அதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். அருண்குமாரை வந்துட்டு பொழக்கும்போது மஞ்சரி வந்து அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே பார்க்கும்போது எனக்கு சௌந்தர்யாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு நெக்கில். ஸோ இந்த ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா யாராலையும் பிழைக்கவே முடியாது. நல்ல ஒரு கேரக்டராக வந்துட்டு அது தெரியாது. கண்டிப்பாக அது வன்மம் பிடித்த கேரக்டர் மட்டும்தான். ஸோ அதை வந்துட்டு மஞ்சரி தவிர்த்திருக்க வேண்டும்ன்றது என்னோடய கருத்து. ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் செக் பண்ணிக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா மஞ்சரிக்காக வந்துட்டு விஜய் குரல் கொடுத்து எல்லாமே ஓகே, மஞ்சரிக்காக கேட்கணும் எல்லாம் ஓகே. ஆனால் அந்த பெருமிதத்தில் ஒரு நக்கலாக ஒரு நையாண்டித்தனம் பண்ணிட்டாங்கனாவே அங்கே வந்து அவங்களோட கேரக்டர் காலின்றது என்னோடய கருத்து. சரி, அடுத்தது யாரை சேவ் பண்ணாங்க? ராணவன் ரயான். ரயான் எங்கே இருந்தார் பார்த்துங்க.
10வது பிளேஸில் இருந்தால் ரயான். அவரை தூக்கி வந்துட்டு ராணுவ கூட சேவ் பண்ணியிருக்காங்க. என்னையா நடக்குது? இல்லை என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறேன். அதுக்கப்புறமா பவித்ரா ஜனனி, அப்புறமா வந்துட்டு வேறு யார் அவ்வளோதான். மீதி எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஹாட் சீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜே ஆனந்தி அமைச்சிருக்காங்க. அப்போ தான் நான் சொன்ன சம்பவம் வந்திருக்கு. ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு கிளம்பும்போது மச்சான் நீ ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டுன்னு ஜாக்லின் சொல்லியிருக்காங்க. தெரியும் நான் போனதுக்கப்புறம் நீ அப்படி தான் பேசுன்னு தெரியும், கம்முன்னு உட்காருன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சர்ப்ரைசிங்காக சாச்சரம் அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஷாக்கிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஏன் முத்துக்குமாருக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னு சத்தியமாக புரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.